நம்ம வந்துக்கிறது வாழைத்தோட்டமா? பழைய வாழைத்தோட்டம். பழைய வாழைத்தோட்டம்லாம் இல்லைங்க, வாழைத்தோட்டம் திரும்பும் இது உதவாத வாழைத்தோட்டமாக இருக்குது. இலை நல்லா இருக்குது, இலை மட்டும் நல்லா கொடுக்குது. ஆனால் வாழைக்காயே இன்னும் வரல. 2 வாழைத்தார் வச்சுது வெயில் டைமில். அது என்னாச்சுன்னா கருகி போச்சு. இங்கே எதுக்கு இப்போ காட்டுறேன்னா 2 பப்பாளி பாருங்கள் எந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். வாழை செடி இது நடுவில் நானும் போட்டி போட்டுனா இருக்குது. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், இதுமாரி குட்டி குட்டி வாழையெல்லாம் விட்டுட்டோம். அப்படி அதான் அப்படியே நிறையா இதுமாரி பக்கம் கண்ணுங்களை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கன்று வந்தால் 1, அது பக்கத்தில் 1. அது அதிகமாக விட்டோம்னா பாருங்கள் இதில் எத்தனை இருக்குது, 4 கன்று லைனாக இருக்கா. இப்படியே வந்தது தான். இது ஒரே மரம் தான். அது ஒரு வெரைட்டி. என்ன இது என்ன காய்? இலைக்கி. அந்த இலைக்கி வாழை சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க, எங்கெல்லாம் அதால் வளர முடியாதோ அங்கெல்லாம் வந்திருக்கு இந்த பப்பாளி. நான் விதையை அப்படியே தூவி போட்டேன். தண்ணி எங்கெங்கே வந்து நிற்கிதோ அங்கெல்லாம் வளர்ந்துருக்கும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கன்று. இதுதான் எங்களோட குண்டு மல்லி. மலர்ந்தும் மலராத மல்லிகைப்பூ. இது ஒன்று மலர்ந்துடும் நாளைக்கு. நாங்கள் ஊருக்கு போயிட்டோங்க, அது செடி கொஞ்சம் பராமரிக்கலை. சென்னையில் 1 மாதம் 1.5 மாதம் இருந்ததால் பராமரிக்கலை. அதனால் அப்படியே விட்டாச்சு. பப்பாளி ஒன்றாவது வந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கீரை விதை நான் போட்டது வந்து 2 கீரை போட்டேன். 2 கீரை விதை. ஆனால் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய கீரை விதை இருக்குது. கீரை வளர்ந்துருக்கு, விதை இல்லை. இது குப்பைமேனி, இதுவும் கீரை தான். முருங்கைக்கீரை. நான் எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக இந்த மரத்தில் தாங்க முருங்கைக்கீரை பறிச்சிட்ருந்தோம். இப்போ எங்கள் வீட்டுக்காக நாங்களே போட்டுட்டோம். எங்களுதும் இன்னும் ஒரு வருஷத்தில் நல்லா காய் வந்துடும் நினைக்கிறேன். 6 மாதத்துலேயே வந்தால் கூட வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது காய் வரும்போது கண்டிப்பாக காட்டுறேன். என்னோடய ஹைட்டுக்கு வந்திருக்கு. 1 அடி கம்மியாக இருக்குது என் ஹைட்டுக்கு. பாவக்காய் செடி நம்ம வீடியோ வந்து காலையில் எடுத்துருக்கலாம். அதனால் அந்த பாருங்க பூவெல்லாம் பூத்துருந்தது. இதில் நம்ம ஓரணிக்காய் செடி அப்படியா நம்ம இதில் எவ்வளோ நிறைய செடி இருக்குங்க. இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடி. நிறைய விதை ஒரு காயத்துக்கு அப்படியே பழமாக இருந்தது. அப்படியே பிசைஞ்சு போட்டோம் பாருங்கள். அப்படி தான் அப்படியே நல்லா வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக காய் வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பூ வச்சிருச்சிங்க காய். பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிற நேரம். சூப்பர் தெரியுதுங்களா? நான் காலையில் தெரிலங்க தெரியுது என்ன இதுதான் ஃபஸ்ட்டு பாவக்காய். நான் காலையில் நினச்சேன் பூ தான் வச்சுருக்கேன்னு. பரவாயில்லைங்க, பூ வச்சு கொஞ்ச நாள் ஆகும். இதுவும் பூ தான், ஆனால் காய் காணோம். அதுதான் ஃபஸ்ட்டு காய். பரவாயில்லைங்க, செடி ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு காய். போன தடவை நான் அந்த விதையெல்லாம் வாங்கினேன் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பாவக்காய் தான் அறுத்தோம். இது வந்து நம்ம எதிர் வீட்டில் வாங்கி போட்டிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா காய் வைக்கணும் தான் நினைக்கிறேன். காய் பழம் கொடுத்தது நல்லா பெரிய காயாக இருந்தது அந்த பழமே. இது நிறையா காய் வைக்கும். இது மேலே தான் அந்த ஜல்லி மேலே ஏற்றி விட்டுறலான்னு இருக்கும். காய் பறிக்கவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உள்ள நம்ம கை வைக்கவே பயமாக இருக்குல்ல. ஏதாவது பூச்சி வருமோன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய விதை போட்டேன். நம்ம கொஞ்சம் விதை வச்சுட்டு கூட கொஞ்சம் விதை போட்டிருக்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். நிறைய காய் வரட்டும், நமக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அங்கே வந்து 2 கீரை காமிச்சேன் நான். என்ன பார்த்திங்கன்னா என்னது முருங்கைக்கீரை. அப்புறம் வந்து இல்லை அது பேர் பசலைக்கீரை இல்லை. இது பாருங்கள், மூக்கு. ஆமாம், இது சாரிங்க, இது அம்மன் பச்சரிசி. அம்மன் பச்சரிசி அம்மா. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இதுவும் கீரை தான். இதுவும் சமைச்சு சாப்பிடலாம். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள், அம்மன் பச்சரிசி. அடுத்து பாருங்கள், ஒரு சூப்பரான மருத்துவ பயனுள்ள செடி மெரிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? கீழா நெல்லி. அம்மன் பச்சரிசி, கீழே நெல்லிக்காய் இருக்குது பாருங்க. கீழா நெல்லி மருத்துவ குணம் உள்ளதுங்க இது. இது என்ன தெரியுங்களா?
உனக்கு தெரியுமாமே அப்பயே கீழே எல்லாமே செடி இருக்குது உனக்கு கண்ணு தெரியாது அப்புறமா அடிச்சிருவோம் நான் இப்போ குட்டி குட்டியாக வருது தெரியுமே இவ்வளோ நேரம் ஆகுது இது பீன்ஸு பீன்ஸ் இல்லை இது என்ன தெரியும் பீன்ஸ் சாம்பார் அவனுக்கு இப்போ அப்போ இது செடி பாவக்காய் செடி அது இது சிறும்பருப்பு சொல்லுவாங்கள்ல ஆமாம் பாசிப்பருப்பு சிறும்பருப்பு அதுதாங்க இது அது ஒரே ஒரு செடி வந்திருக்கு இது என்ன முக்கியமான கீரை எனக்கு பிடிச்ச கீரை பிடிச்ச கீரை முளைச்சக்கீரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இதுதான் நான் விதை போட்டேன் பாருங்க இங்கே 3 செடி இருக்குது பாருங்க 3 பிடிச்சிக்கிறேன் இங்கே ஒரு 3 முதல் லெட்டர் இங்கே 1 பூ வரையும் இருக்குது லோட்டஸ் பூ வந்துருச்சா தாமரை இதே மஞ்சள் கலர் பூ பூக்கும் எனக்கு தெரிஞ்ச கீரை பேர் சொல்லிட்டேன் தெரியாத கீரை பேர் தெரியும் ஆனால் இப்போ சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது ஆனால் கீரை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இருக்கு பாருங்கள் இதுவும் கீரை தாங்க இதுவும் கீரை தான் இது நமக்கு வந்து நம்ம கீரை பறித்து சமைக்கும் போது அதை சேர்த்து சமைச்சிரும் இது பாருங்கள் இது நாயுருவின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுவும் ஒரு கீரை தான் நாயுருவி என்னென்னு எனக்கு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் நான் கீரை வீடியோ பண்ணேன் எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது எல்லா கீரை பேரும் தெரியும் இதுவும் கீரை தான் இது சாட்டையா மூக்கரட்டியா ரெண்டில் ஏதோ ஒன்று அதுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது 1 அது 2 இது 3 கீரை பேர் எனக்கு தெரில மற்ற எல்லா கீரையும் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புளிச்ச கீரையும் முருங்கை கீரையும் நல்லா வளர்ந்துடுச்சு பாருங்கள் வாழை மரமும் அதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதில் எத்தனை விதை போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா 2 4 6 8 9 விதை போட்டுட்டேன் தெரியாமல் 1 தான் போடணுமா அதில் அத்தனை மரம் வரும் நமக்கு சைடில் அதெல்லாம் நம்ம வளர கழிச்சுட்டுக்கலாம் இது வந்து இன்னும் பூ வைக்கல ஆனால் இப்போ பறிச்சிடுவோம் நம்ம அடுத்த வாரத்தில் பறிச்சிடுவோம் இந்த புளிச்சக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு ஆடு போனதுக்கப்புறம் நிறையா பாருங்கள் செடி நல்லா துளிர் வந்திருக்கு செம்பருத்தி எனக்கு செம்பருத்தி வர்றது கூட இஷ்டம் இல்லை ஏன்னா ஆடு போயிடுச்சுன்னு கஷ்டமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு ஃபுல்லாக மொட்டு தான் ஃபுல்லாக எல்லாமே மொட்டு தான் நிறைய பூ வைக்கணும் செடி ஃபுல்லாக பூ வைக்கணும் ஆசையாக இருக்குது அது ஒரே நாளே சாமி படத்துக்கு எடுத்து எல்லா சாமி படத்துக்கும் வைக்கணும்னு ஆசை அதுக்கு இடையிலே சாமந்தி வெள்ளை சாமந்தி இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நம்மளது பெரிய மரம் நெல்லிக்காய் அதான் அந்த ஊருக்கு போய்ட்டுறதுக்குள்ளே தண்ணி இல்லாமலாம் கருகி போச்சு இப்படி இது அடியில் கொஞ்சம் இருந்தது அதிலேருந்து துளிர் வருது அந்த காஞ்சி போன கட்டையில் பரவாயில்ல இந்த பாருங்க கட்டையை உடச்சிட்டோம் ஆனால் அப்பயே துளிர் வருது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா நான் கேட்டிருக்கேன் ஒரு இல்லை நம்ம 3 கீரை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வேறு என்ன செடிங்க வைக்கலான்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு ஒரு பூச்சி கூட வராத காரணம் என்னென்னா இவங்க தான் மூஞ்சி காட்டுங்க ராக்கி காது கேட்கதா ராக்கி வர்றா ராக்கி